நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு பாபாவின் தரிசனம் எப்போது கிடைக்கும்? ஓர் உண்மை சம்பவம். நாம் கடவுளை தரிசிக்க வேணும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கணும். கடவுளின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும். அதே போல் பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு மகான்களின் கருணையும் மகான்களின் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்தால் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயம் கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருத்தரை பாபா தாங்கிட்ட எப்படி அழைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். காக்காஜி அப்படிங்கிறவர் வாணி அப்படிங்கிற ஊரில் உள்ள சப்தசிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார். தனக்கு மன நிம்மதி அருளும்படியும் சப்தசிருங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவர்கிட்ட இரக்கம் கொண்ட சப்தசிருங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபா கிட்ட சென்று